வணக்கம் நண்பர்களே. இன்று சூப்பரான இட்லி தோசை மிளகாய் பொடி எப்படி செய்வது என்று பார்ப்போமா? தேவையான பொருட்கள்: உளுத்தம் பருப்பு 1 கப், கடலை பருப்பு 1/2 கப், சிகப்பு மிளகாய் ருசிக்கேற்ப, பெருங்காயம் 1 துண்டு, கறிவேப்பிலை சிறிதளவு, வெள்ளை எள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் வறுக்க தேவையான அளவு. செய்முறை: உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பை தனித்தனியே எண்ணெய் விடாமல் பொன்னிறமாக வறுக்கவும். சிகப்பு மிளகாய், பெருங்காயம் மற்றும் கறிவேப்பிலையை சிறிதளவு எண்ணெய் விட்டு வறுத்து கொள்ளவும். ஆறிய பிறகு மிக்சியில் பொடித்து கொள்ளவும். எள்ளை எண்ணெய் விடாமல் வானிலையில் படபடவென வறுத்து கொள்ளவும். உப்பு சேர்த்து எல்லாவற்றையும் ஒரு முறை மிக்சியில் போட்டு பொடித்து கொள்ளவும். ஆறிய பிறகு காற்று புகாத டப்பாவில் போட்டு மூடி வைக்கவும். குறிப்பு: இதில் மிளகாயின் அளவை குறைத்து கொண்டு பருப்பின் அளவை அதிகமாக்கினால் குழந்தைகளுக்கும் சாப்பிட கொடுக்கலாம். என்ன நண்பர்களே, பிடித்திருக்கிறதா? மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.